இலவசம் மக்களுக்கானது, நிதி சுமை யாருக்கானது? இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். அரசின் 3 அதிரடி அறிவிப்புகள். பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ். மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றியும் பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்காங்க ஜோசப் விஜய் அவர்கள். அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வாக்கு கேட்பது வாடிக்கையான ஒண்ணுதான். அந்த வகையில முதலமைச்சர் விஜயும் பல்வேறு வாக்குறுதிகளை அளிச்சிருந்தாங்க. ஆனா ஆட்சியில அமர்ந்து 100 நாட்களை கடந்துமே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றல அப்படின்னு பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்தும் கேள்விகள் எழ தொடங்கியது. அந்த வகையில இன்னைக்கு நிலவரம் என்ன, விரிவா பார்க்கலாம். தமிழக சட்டசபையில இன்று 6 துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருது. அப்போ முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் பேசிய போது வெளியிட்ட அடுத்தடுத்த அறிவிப்புகள் அரசியல் வட்டாரத்துல மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலையும் பேசு பொருளாகி இருக்கு. முதல்ல அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமா பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சட்டசபையில அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா 1,30,16,104 பேர் பயனடைவார்கள் அப்படின்னும் சிலிண்டருக்கான தொகை நேரடியா பெண்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதற்காக அரசு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல பயன்பெற ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படின்னும் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறுவாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இது பொங்கல் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது முதல் கட்டமா 3 சிலிண்டர்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதா தமிழக அரசியல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு முக்கிய அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையத்தின் திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய காலத்தில இருந்தே பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 மாதங்களா இந்த விவகாரத்துல எந்த தெளிவான அறிவிப்பும் வெளியாகாததால முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஆதரவா இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினரிடையே எழுந்திருந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு சட்டசபையில அதற்கான ஒரு பதிலும் கிடைத்திருக்கு. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான மாற்று இடம் விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா பரந்தூர் வேண்டாம் அப்படின்னா புதிய இடம் எங்க இருக்கு, அந்த புதிய இடம் எந்த மாவட்டத்துல அமையும், அதற்காக எவ்வளவு நிலம் தேவைப்படும், அந்த பகுதி மக்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டத்துல மிகப்பெரிய கேள்வியா மாறலாம். மூன்றாவதா பெண்கள் எதிர்பார்த்திருந்த முக்கிய அறிவிப்பு. இனி டீலக்ஸ், எல்எஸ்எஸ் உள்ளிட்ட பேருந்துகளையும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் செய்யலாம். தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் வரும் அக்டோபர் 2 முதல் மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காங்க. டீலக்ஸ் உள்ளிட்ட பேருந்துகளையும் பெண்கள் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். மாவட்டங்களுக்கு இடையேயான சாதாரண கட்டண பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம திருநங்கைகளும் கட்டணம் இல்லாம பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு வருமான உச்சவரம்பெல்லாம் எதுவும் கிடையாது. பயணங்களினுடைய எண்ணிக்கையும் கட்டுப்பாடு இல்லாம தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பெண்கள் மற்றும் திருநங்கை சமூகத்தினர் மத்தியில வரவேற்பு பெறக்கூடிய முக்கிய அறிவிப்பாவை பார்க்கப்படுது. ஒரு புறம் குடும்பங்களுக்கு இலவச சிலிண்டர்கள், மறுபுறம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இலவச பேருந்து பயணம், அதே நேரத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி. இந்த 3 அறிவிப்புகளும் ஒரே நாள் வெளியாகி இருக்கிறது தமிழக அரசியல்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆனா இங்க எழக்கூடிய முக்கிய கேள்வி ஒண்ணுதான், இந்த இலவச திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி எங்க இருந்து வரும்? பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகக்கூடிய நிலையில தமிழக அரசு இந்த கூடுதல் நிதி சுமையை எப்படி சமாளிக்க போகுது? இலவச திட்டங்களால மக்கள் பயன்பெறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய கடன் சுமை 10 லட்சம் கோடின்னு கூறப்பட்ட நிலையில இந்த புதிய திட்டங்களுக்கான செலவுகள் எதிர்காலத்துல தமிழகத்தினுடைய நிதி நிலையையும் மக்களின் மீதும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இலவசத்தின் பின்னால் இருக்கக்கூடிய நிதி சுமையை யார் சுமக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இப்ப எல்லார்கிட்டயுமே எழுந்திருக்கு. ஒரு புறம் மக்கள் நலன்,
மறுபுறம் அரசினுடைய நிதிநிலை, இந்த இரண்டிற்கும் இடையில தமிழக அரசு எப்படிப்பட்ட பாதையை தேர்வு செய்ய போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த அறிவிப்புகள் உண்மையான சூப்பர் 6 நலத்திட்டங்களுடைய தொடக்கமா அல்லது தமிழக அரசில் அடுத்த பெரிய திருப்பதற்கான முன்னோட்டமா அப்படின்றத பார்க்கலாம். அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. இனி அவை நடைமுறைக்கு வரும்போதுதான் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்ததா பார்க்கணும். இலவச சிலிண்டர், இலவச பேருந்து பயணம், பரந்தூர் திட்டம் கைவிடல், இந்த மூன்றுல எந்த அறிவிப்பு மக்களுக்கு அதிக பயன் தரும் அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற பரபரப்பான தமிழக அரசியல் மற்றும் மக்கள் பிரச்சனைகளை உண்மையாகவும் தொடர்ந்து வழங்கும் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.